Next experiment number 7, remote method invocation அப்படின்ற experiment. ஸோ அதோட பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஒரு கிளைண்ட்டு ஒரு லிங்க்கை வந்து கால் பண்ணுது. அந்த லிங்க்கு சர்வரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஒரு யூஆர்எல். அந்த யூஆர்எல் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதில் ரிமோட்டில் இருக்கிற 2 மெத்தடு வந்து ட்ரிகர் ஆகி அந்த 2 மெத்தடில் இருக்கிற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகி அவுட்புட் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இவ்வளோ தான் இதோட எய்ம். ஓகே, கிளைண்ட்டு ஜஸ்ட்டு யூஆர்எல் வந்து கால் பண்ணுறது தான் கிளைண்ட்டோட வேலை. சர்வர் அந்த யூஆர்எல் இருக்கிற 2 மெத்தடை வந்து ட்ரிகர் பண்ணி, அதாவது ரிமோட்டில் இருக்கிற 2 மெத்தடை இன்வோக் பண்ணி அந்த மெத்தடுக்குள்ள அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி ஒன்றுல அடிஷன் ஒன்று சப்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் காமிக்கணும். இவ்வளோ தான் எய்மு. இதை ப்ரோக்ராமாக பார்த்துடலாம். ஸோ ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்னாக்கா, நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட்டர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கிறோம். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு பிரிட்ஜ் சென்டரில் இவர் ஆப்ரேட் ஆவார். அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் ஜாவா ஆர்எம்ஐ ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன் டாட் ரிமோட்டு, இம்போர்ட் ஜாவா ஆர்எம்ஐ ரிமோட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு 2 லைப்ரரிஸ் தேவை. ஸோ இந்த கேல்குலேட்டர் அப்படின்றது இந்த கிளாஸோட நேமு. அது வந்து இன்டர்ஃபேஸ் ஆக்ட் ஆகுது, நடுவில் பிரிட்ஜ் ஆக்ட் ஆகுது. இது எக்ஸ்டென்ஸு ரிமோட் ஆப்ரேஷன். இதெல்லாம் சின்டாக்ஸ். இதுதான் நம்ம வச்சிருக்கிற பேர், இந்த கிளாஸோட நேமு. இது எல்லாமே சின்டாக்ஸ். பப்ளிக் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டென்ஸ் ரிமோட் அப்படின்றதுலாம் வந்து இன்டர்ஃபேஸ். இது நடுவில் வந்து பிரிட்ஜ் ஆக்ட் ஆகுன்றது வந்து இதெல்லாம் டிஃபைன் பண்ணி முடிச்சிடுது. இது மட்டும் தான் நம்ம வச்ச பேர். வேறு எதனா பேர் கூட வச்சுக்கலாம். அது உள்ள 2 மெத்தடை வந்து கால் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து இன்க்ளூட் பண்ணிடணும். அதாவது ஆட்ன்ற ஒரு மெத்தடு, சப்ராக்ட்ன்ற ஒரு மெத்தடு. இது 2 மெத்தட் நேம்ஸு. இது இந்த இடத்துல வந்து கால் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்குது இந்த பிரிட்ஜுக்குள்ள. ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இதில் பேராமீட்டர் தான் வந்து இன்ட்டு ஏ அண்டு பி. இன்ட்டு ஏ அண்டு பி வந்து பேராமீட்டராக இதில் உள்ள பாஸ் ஆகுது. இந்த ஆடுன்ற மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிட்ட பிறகு அதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும். அது இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கணும். சப்ராக்ட்ன்ற மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்ட பிறகு அதோட ரிட்டர்ன் டைப் வந்து ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஒரு இன்டீஜராக இருக்குன்றதுக்காக இன்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, ஒருவேளை எரர் எதனா வந்துச்சுனாக்கா த்ரோஸ் ரிமோட் எக்ஸெப்ஷன். இதெல்லாம் வந்து அடிஷ்னல் கேசஸ். ஸோ இது வந்து ஒரு பிரிட்ஜு. ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜு அப்படின்ற ப்ரோக்ராமை எழுதி முடிச்சிடணும். தட் இஸ் இன்டர்ஃபேஸ். டெக்னிக்கலாக பேசணும்னா இங்கே ப்ரோக்ராமில் இன்டர்ஃபேஸ், ஃபிசிக்கலாக வந்து பிரிட்ஜ். இது இந்த ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிடணும். ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது கேல்குலேட்டர் இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ். ஸோ இதுக்கும் இந்த 2 லைப்ரரிஸ் தேவை. இந்த இதில் ரிமோட் எக்ஸெப்ஷன் ஒரு லைப்ரரி அண்ட் யூனிகாஸ்ட் ரிமோட் ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. இந்த கேல்குலேட்டர் இம்ப்ளிமெண்ட்ன்றது நம்ம வச்சது இந்த நேமு. இதோட வேலை என்னன்னாக்கா, எக்ஸ்டென்ஸ் யூனிகேட் ரிமோட் ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் கேல்குலேட்டர் அப்படின்னும் போது இந்த பிரிட்ஜு கிளாஸு, தட் இஸ் இன்டர்ஃபேஸ் கிளாஸு அப்படியே இதுக்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இது உள்ளே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா ஃபங்க்ஷனும் வந்து இந்த கேல்குலேட்டர்ன்றது தான் வந்து இந்த கேல்குலேட்டர் நேமு. இந்த கேல்குலேட்டரு இம்ப்ளிமெண்ட்ஸ் இது உள்ளே வந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிக்கும். இது ரன் ஆகும்போது இதை கால் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது உள்ள என்ன இருக்குனாக்கா, ப்ரொடெக்டட் கேல்குலேட்டர் இம்ப்ளிமெண்ட்டு சூப்பர்னு ஒன்று இருக்குது. பட் இது யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. இது டிஃபால்ட். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இதுதான் நமக்கு தேவைங்க. பப்ளிக் இன்ட்டு ஆடு இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னாக்கா, ஒரிஜினலாக இந்த மெத்தடு வந்து இன்டர்ஃபேஸ் மூலயமா கால் ஆகும்போது இதுதான் அதோட எக்ஸிக்யூஷன் ஏரியா. இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரிஜினல் ப்ரோக்ராம் இதுதான். இந்த மெத்தடு கால் ஆகுது. இங்கேருந்து இந்த மெத்தடு வந்து கால் ஆகும்போது இங்கே பாஸ் ஆன இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்ற வேரியபிள் வந்து இந்த வேல்யூ அது உள்ள பாஸ் ஆகி, இந்த இடத்துல ஏன்ற வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு 2 பிக்கு 3ன்ற வேல்யூ வந்துச்சுனாக்கா, இது 2 + 3 5ன்ற நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு 5ன்ற நம்பர் இருந்தால இன்டீஜராக அது ரிட்டர்ன் ஆகுது. இந்த இதில் ரிட்டர்ன் ஆகி முடிச்சிருக்கும். இதுதான் வந்து மெத்தட் காலிங்கு. பட் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸாக பண்ண போகிறோம். சேம் ஆஸ் யூஷுவல் சப்ராக்ட்டுக்கு இன்டீஜர் ஏ இன்டீஜர் பி. இப்போ ஒருவேளை இதுக்கு வந்து ஏவோட வேல்யூ 5 ஆகும், பியோட வேல்யூ 3 ஆச்சுன்னா 5 - 3 2 அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் ஆக போகுது. இதையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ஒரு இன்டர்ஃபேஸு, இது ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸு. ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸு, இது ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸு. இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் இது வழியாக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடக்க போகுது அப்படின்றது வந்து 2 ஒரு ஐடியல் கிளாஸஸை வந்து ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இவங்க வந்து இருப்பாங்க. சரி, இப்போது எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குதுனாக்கா, சர்வர் பார்க்குறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டை பார்த்துடலாம். ஆர்எம்ஐ கிளைண்ட் இங்கேருந்து தான் வேலை ஆரம்பிக்கும். இம்ப்ளிமெண்ட் ஜாவா ஆர்எம்ஐ நேம் இன்புட் ஆர்எம்ஐ கிளைண்ட்டுன்னு நம்ம ஒரு யூசர் டிஃபைன்ட் கிளாஸ் இதுக்கு வச்சுக்கிட்டு
வாய்டு மீன் வச்சுக்கிட்டு calculator calci equal to within bracket calculator naming dot lookup RMI localhost cals server அப்படின்றத வந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து கால் பண்ணுறோம். ஸோ calculator அப்படின்றது யாருனாக்கா இங்கே மேலே வச்சிருக்கிற இந்த டாப்பில் இருக்கிற இந்த கிளாஸ். ஸோ அந்த கிளாஸுக்கு கிளைண்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணுறோம் சிஎல்சின்ட்டு. அது எதில் லுக்கப் பண்ணுதுனாக்கா இந்த ஆப்ஜெக்ட் வந்து எதை லுக்கப் பண்ணுதுனாக்கா இந்த RMI லோக்கலோஸ்ட் கால் சர்வீஸ் அப்படின்ற யூஆர்எல்ல ஒரு லிங்க்கை லுக்கப் பண்ணி இந்த கேல் சென்டர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்குது. சிஸ்டம் அவுட் ஆட் பிரிண்டரில் வந்து அடிஷன் போட்டுட்டு நம்ம இது வந்து ஜஸ்ட் இந்த கிளைண்ட்டோட அவுட்புட் விண்டோவில் பார்க்குறதுக்கு இந்த அடிஷன் ஒன்று வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட் நேம் கேல்ஸ் டாட் ஆடுன்னு போட்டால் போதும். ஸோ கேல்ஸ் டாட் ஆடுன்னு போடும்போது 10,5ன்ற நம்பர்ஸை பாஸ் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 500 பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேல்ஸ் டாட் ஆடுன்றது எங்கேருந்து வருதுனாக்கா மேலே இருக்கிற இந்த கேல்குலேட்டர் அப்படின்ற இந்த கிளாஸில் இருக்கிற இந்த ஆடுக்குள்ளே இந்த 10,5 பாஸ் ஆகுது. இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இது இம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கிற இந்த கேல்குலேட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த ஆடு வந்து ரன் ஆகுது. அப்போ 10 அண்ட் 5 உள்ள பாஸ் ஆகுது. 10 + 5 15 சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகுது. கிளைண்ட்டுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகுது, அது பிரிண்ட் ஆகுது. சப்ராக்ஷன் அதே மாதிரி 10,5ன்ற மாதிரி இந்த கேல்சாட் சப்ராக்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது மேலே மறுபடியும் அங்கே கேல்குலேட்டர்ன்ற கிளாஸுக்கு போய் சப்ராக்டர்ன்ற இந்த லைன் வந்து ரன் ஆகுது. அதிலிருந்து கால் ஆகுது. கால் ஆகிட்டு இந்த சப்ராக்டர்ன்றது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி ரன் ஆகுது. ஸோ இந்த இதில் வச்சுருக்கிற வேல்யூ வந்து 10 அண்ட் 5. ஸோ 10 - 5ன்ற மாதிரி 5ன்ற ஆன்சர் வந்து இங்கே கிளைண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது, பிரிண்ட் ஆகுது. இது அப்படியே நடந்துருமானாக்கா இந்த கிளைண்ட் இது அப்படி நடக்காது. இதை வந்து பிரிட்ஜ் அதாவது ப்ரோக்ராமிங்காக இதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ண போகிறது யாருனாக்கா அவங்க தான் சர்வரோட வேலை. சர்வர் அதாவது நம்ம இப்போ போட்டுறோம் இல்லையா கேல்குலேட்டர் கேல்சி நேமிங் டாட் லுக்கப் இது அப்படின்னு வந்து ரன் ஆகிடாது. டக்குன்னு இங்கே இருக்கிற இந்த கேல்குலேட்டரில் இருக்கிற கேல்சி டாட் ஆடுன்றது வந்து டக்குன்னு இங்கே மேலே போய் கேல்குலேட்டர்ன்ற மெத்தட்லேருந்து எடுத்துன்னு வர முடியாது. அந்த இடத்துல வந்து யார் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தர போகிறதுன்றது தான் சர்வர். இந்த RMI சர்வர் அப்படின்ற கிளாஸ் நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் மெயின் இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். லொக்கேட் ரெஜிஸ்டர் டாட் கிரியேட் ரெஜிஸ்டர் 1099 அப்படின்ற போர்ட் நம்பர் கொடுத்துட்டு கேல்குலேட்டர் கேல்சி ஈக்குவல் டு நியூ கேல்குலேட்டர் இம்ப்ளிமெண்ட்னு போட்டு நேமிங் டாட் ரீபைண்ட் போட்டு RMI லோக்கலோஸ்ட் கேல் சர்வர் கேல்சி அப்படின்னு வந்து அந்த சிஸ்டம்குள்ளே அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு URL க்ரியேட் ஆகி ரிஜிஸ்டரில் உட்காந்து எப்போ கிளைண்ட் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறோமோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாமோ அப்போ நேமிங் டாட் லுக்கப் பண்ணுறது இப்படின்ற ஒரு லிங்க் இருக்குதுன்றத வந்து ரெகனைஸ் பண்ண முடியும். இந்த லைன் இந்த பார்ட் ஆஃப் த கோட் ரன்னாக இருந்தால் மட்டும்தான் சர்வரில் கிளைண்ட்டில் இந்த மாதிரி லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஓகே இந்த லிங்க் எக்ஸிஸ்டிங் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது இந்த கேல்சிக்குள்ளே பைண்ட் ஆக முடியும். இந்த கேல்சின்ற லோக்கல் மெத்தடு லோக்கல் ஆப்ஜெக்ட்டு டாட் ஆடுன்றத வந்து ஓப்பன் பண்ணி காட்டவும் முடியும். ஸோ இதுதான் வந்து ரூட் மேப்பிங். இதுதான் இது பேர் தான் வந்து ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன். ஸோ அவுட்புட் நம்ம பார்க்கலாம். சர்வர் அவுட்புட் வந்து RMI சர்வர் ரன்னிங் மட்டும் தான் காமிக்கும், ஒரு வேலை கிடையாது. ஒரு கிளைண்ட்டு தான் வந்து சர்வர் ரிஜிஸ்டர் பண்ணதை இன்வோக் பண்ணி அடிஷனல் சப்ராக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட்டை பார்க்க போகிறாரு. அடிஷனல் 10,5 அமிச்சோம், அது +i 15 வந்திருக்கு. சப்ராக்ஷனில் 10,5 அமிச்சோம், அது -i5 வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன் நடக்குது. ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து 4 கிளாஸஸ் தேவை. நம்ம பண்ணக்கூடிய கிளாஸஸ் தான் ஒன்று கேல்குலேட்டருன்ற இன்டர்ஃபேஸு, இன்னொன்று கேல்குலேட்டர் இம்ப்ளிமெண்ட்ன்றது இம்ப்ளிமெண்டேஷனு, இன்னொன்று சர்வர் வந்து கம்ப்யூட்டரில் வந்து இந்த லிங்க்கை ரிஜிஸ்டர் பண்ணுற வேலை. இது ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. டீப் டெக்னிக்கலாக பேசணும்னா இது பேர் வந்து சர்வீசஸ். அதனால் தான் இங்கே பாருங்கள் கேல் சர்வீஸ்னே பேர் வச்சுருக்கீங்க. இந்த சர்வீசஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கம்ப்யூட்டரில் அந்த வேலையை சர்வர் தான் பார்க்க முடியும். அந்த ரிஜிஸ்டர் பண்ண சர்வீஸை வந்து லுக்கப் பண்ணி வெளியெடுக்கிறதுக்கான வேலை வந்து கிளைண்ட்டில் பண்ணலாம். அப்படி பண்ணி இதை வெளியே எடுத்து இந்த இடத்துல இருக்கிற இந்த லோக்கல் ஆப்ஜெக்டில் வந்து எடுத்தோம்னா தான் அப்போ டாட் ஆடுன்னு வைக்கும்போது ஒரிஜினலாக இங்கே இருக்கிற இந்த ஆடை ட்ரிகர் ஆகி இந்த ஆடில் இம்ப்ளிமெண்ட் ஆகி இப்படி வர முடியும். இதெல்லாம் வந்து ஓப்ஸ் கான்செப்டில் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இது தேவையான விஷயம் தான். அதனால் அதை சுற்றி வச்சு தேவையில்லாத இவ்வளோ பண்ணுறாங்களான்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை. இது வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் வந்து மல்டிபிள் பிளேஸில் தேவைப்படுன்ற போது இதெல்லாம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுதான் இந்த விஷயம்.
ஏன்னா இப்போ பாருங்க, இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் இந்த அடிஷன் வந்து மல்டிபிள் பிளேஸில் தேவைப்படுதுனாக்கா ஜஸ்ட் அங்கங்கே இந்த லுக்கப் போட்டு மல்டிபிள் பிளேஸில் இந்த அடிஷன் நம்ம பண்ணிக்கலாம். வேற ஒரு நம்பர் பாஸ் பண்ணி அனுப்பிடலாம். வேற ஒரு இடத்துல ஒரு 100 இடத்துல வேற ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் இந்த மாதிரி அடிஷன் பண்ண வேண்டியது இருக்குனாக்கா எல்லா இடத்துலையும் தனித்தனியாக அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணவே தேவையில்ல. இந்த மாதிரியான கிளாஸஸ் ஒன்று இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு விட்டுட்டோம்னாக்கா, இந்த மாதிரி சர்வரில் ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா, இப்போ நம்மக்கிட்ட வந்து எக்கச்சக்கமாக கிளைண்ட் இருக்குது. 100 கிளைண்ட் இருக்குது. 100 லொக்கேஷனில் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுதுனாக்கா எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லுக்கப் போட்டு இதை எடுத்து அடிஷனை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம், பெரிய ப்ராஜெக்ட்ஸில், பெரிய இடத்துல ஜஸ்ட் அங்கேருந்து கால் பண்ணி அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி அவுட்புட் பெனிஃபிட் எடுத்துக்கலான்றது தான் வந்து இதோட பெரிய லெவலில், ப்ராட் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட், பெரிய யூட்டிலைசேஷன். சின்னதாக இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நான் நினைப்போம், என்னடா இது ஒரு அடிஷன் பண்ணுறது, இந்த இதிலே A+B போட்டு போயினே இருக்க வேண்டியதுன்னு. சப்ராக்ஷனுக்கு ஒரு A-B போட்டால் முடிஞ்சு போச்சு. ஒன் பர்டிகுலர் பிளேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் தேவையில்லை. பட் நம்மகிட்ட 100 கிளைண்ட் இருக்குது. 100 பிளேஸ்லேயும் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு இடத்துலையும் தனித்தனியாக வந்து அடிஷன் ப்ராசஸ் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாக்கா போதும் அப்படின்றது தான் ரெக்குவயர்மெண்ட்டு. அதுதான் இதோட நீடு, இந்த ரிமோட் மெத்தட் இன்வெஸ்டிகேஷன் நீடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.